அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் 39ஆம் சூத்திரம் பார்க்க போகிறோம். ஒரு தெய்வ வடிவம் அல்லது குறியீடு இவற்றின் எது நல்லது என்று படுகிறதோ அதன் மீது மனதை பொருத்துவது. விருப்பத்திற்குரியது அமைதியை கொடுக்கும், விருப்பத்திற்கு இல்லாதது அமைதியை குலைக்கும். நாம் விரும்புகின்ற ஏதேனும் ஒரு பொருளை பற்றி சிந்தனை நமக்குள் அமைதியை ஏற்படுத்தும். பதஞ்சலி முனிவரின் தத்துவத்தின் வசீகரிக்கும் இயல்புகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க தன்மை அதன் பார்வையும் பொதுத்தன்மையும் தான். நம்முடைய சொந்த முறையில் நாம் உருவாக்கி கொள்ளும் சித்திரமும் குறியீடும் சிந்தனையும் புனிதமானவே இருக்கும். ஆனால் அது வாய்மையில் கரு கொண்டதாய் இருக்க வேண்டும். நம்முடைய சித்திரங்கள் குழந்தைத்தனமாய் நேர்த்தியற்றதாய் இருக்கலாம். அவற்றுக்குள் மற்றவைகள் கவரும் சக்தி இல்லாமலும் போகலாம். அது முக்கியமில்லை. அவற்றின் மீது நாம் கொண்டிருக்கும் மனோபாவம்தான் முக்கியம். மனப்பூர்வமாகவும் தூய்மையுடனும் நாம் செய்கின்ற வழிபாடு எதுவாயினும் அது புனிதமானதே. மெய்ப்பொருள் எங்கும் பரவி நிற்கிறது என்றாலும் நம் இதயத்திற்குள்ளேதான் நம் அதனுடன் இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். கபிதாசரின் பாடலொன்றை இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். தண்ணீரில் வாழும் மீனுக்கு தாகம் என்றால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. உன் வசிப்பிடத்திலேயே மெய்ப்பொருள் இருக்க நீ ஏன் வனங்கள் தோறும் தேடி செல்வது? மெய்மை இங்கே இருக்கிறது. காசியோ மதுரபுரியோ நீ எங்கு வேண்டுமானாலும் செல். உனக்குள் இறைவனை காணும் வரை இந்த ஒட்டுமொத்த உலகமும் அர்த்தமற்றதுதான் இருக்கும் உனக்கு. உங்களை மிகவும் நல்ல விதமாய் பாதித்த கருத்துக்கள் அல்லது மனம் ஒருமுகப்படுத்துவதற்கான ஏதேனும் ஒரு நல்லதை நீங்கள் தியானம் செய்யுங்கள். அது ஒரு உகந்த பொருளாகவும் நீங்கள் விரும்புகின்ற இடமாகவோ இயற்கை காட்சியாகவோ கூட இருக்கலாம். அதாவது நீங்கள் நல்ல விஷயத்தை தியானம் செய்யுங்க. அது விரும்புகின்ற இடமோ அடுத்து இயற்கை காட்சியோ அது உகந்த பொருளாகவும் கூட நீங்கள் இருக்கலாம். இதுதான் 39ஆவது சூத்திரம். மீண்டும் அடுத்த ஒரு சூத்திரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.